ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அல் ஹுசைன் ஸ்ரீலங்கா தொடர்பாக வெளியிட்டிருக்கும் கருத்துக்களில் மறைமுகமான பல விடயங்கள் காணப்படுகின்றன. அமெரிக்கா கொண்டு வந்திருந்த தீர்மானத்தை மங்கள சமரவீர இதற்கு முன்னர் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அதாவது, ஸ்ரீலங்கா அரசாங்கம் மனித உரிமைகள் சபையுடன் கைகோர்த்துள்ளதோடு போர்க்குற்ற விசாரணைக்கான கலப்பு நீதிமன்றத்தை அமைப்பதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. எனினும் போர்க்குற்ற விசாரணைக்காக கலப்பு நீதிமன்றம் அல்லாமல் உள்நாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய உள்ளக பொறிமுறையை அரசாங்கம் அமைக்கும் என்று நேற்றைய தினம் பிரதியமைச்சர் கருணாரத்ன பரணவித்தாரண நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். ஐநாவின் மனித உரிமை சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டதன் பின்னர் ஆணையாளர் அல் ஹுசைனின் அறிக்கையையும் ஏற்றுக்கொண்டதன் பிறகு உள்ளக பொறிமுறை, உள்நாட்டு நீதிபதிகள் என்று கூறி உள்நாட்டவர்களை முட்டாளாக்க முடியாது. வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்னொரு அரசாங்கத்திலும், பிரதியமைச்சர் கருணாரத்ன பரணவித்தாரண மற்றொரு அரசாங்கத்திலும் உள்ளார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. எவ்வாறெனினும் ஜெனீவாவிற்கு சென்ற அரசாங்கம் அங்கு இணக்கம் தெரிவித்துவிட்டது. இந்த இணக்கத்தின்படி செயற்படுமாறுதான் அல் ஹுசைன் வலியுறுத்துகின்றார். அந்த வகையில் கலப்பு நீதிமன்றத்தை அமைப்பதற்கான முன்னேற்பாடு தற்போது நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்க ஏற்பாடாகியுள்ளது. வட்டக்கச்சி ராமநாதபுரம் போலீஸ் நிலையத்திற்கு பின்புறமாக உள்ள காணியிலுள்ள பதுங்குகுழியில் தங்கம் மற்றும் வெடிபொருட்கள் காணப்படுவதாக இரகசிய போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இன்று வியாழக்கிழமை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் பதுங்குகுழி காணப்பட்டதாக கூறப்படும் குறித்த பகுதியில் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இராணுவத்தினர் அங்கு முகாம் அமைத்திருந்தார்கள். எனினும் இராணுவத்தின் முகாம் இடம் மாற்றப்பட்டதை அடுத்து கடந்த மே மாதம் 29ஆம் தேதி பயங்கரவாத விசாரணை பிரிவினர் குறித்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டிருந்தார்கள். இதனை அடுத்து குறித்த பகுதியில் கடந்த 1ஆம் தேதி அடையாளம் தெரியாதோரால் குழியொன்று தோண்டப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து அவர்கள் குறித்த இடத்திற்கு சென்று சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்ததோடு தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அங்கு பெக்கோ இயந்திரங்களுடன் சென்ற படையினர் அங்கு மீண்டும் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியிலுள்ள வெற்று காணியொன்றில் இவ்வாறு ஆயுதங்களை தேடி பாரிய தேடுதல் வேட்டையொன்று படையினரால் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் எந்தவொரு பொருட்களும் கிடைக்காத நிலையில் படையினர் வெறும் கையுடன் திரும்பியிருந்த நிலையில் இன்றும் அதே நிலை ஏற்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.